காதல் காதல்ன்றது வந்து மிக சிறந்த பொய். அந்த பொய்ன்னா எம்எல் நீங்கள் கோவப்படுவீங்க. ஏன்னா அந்த காதல் வந்து உண்மையான காதல் இங்கே எங்கேயுமே கிடையாது. மொத்த வயசுக்கு உள்ளவங்ககிட்ட வர்றது உண்மையான காதல் கிடையாது. பணத்தை பார்த்து வசதியை பார்த்து வர்றது உண்மையான காதல் கிடையாது. குணத்தை பார்த்து வர்றது மட்டும்தான் உண்மையான காதல். அந்த குணத்தை பார்த்து வர்ற காதல் நிச்சயமாக வயசு வித்தியாசம் அதிகமாக தான் இருக்கும். அந்த வயசு வித்தியாசம் அதிகமாக உள்ள காதலுக்கு நீங்கள் தயாராகாத, அதை அந்த சமூகம் ஏற்றுக்கிறாதுன்றதுக்காக நீங்கள் பயந்துக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் வயசு ஒத்த காதல், அதாவது 10 வயசு 15 வயசு டிவெண்டுக்குள்ளே பண்ணக்கூடிய எல்லா காதலுமே 99% போலியான காதல் தான். அங்கே பிரேக்கப் இருக்கும், ஏமாற்றம் இருக்கும், மோசடி இருக்கும், இதை தவிர்க்க முடியாது. அப்போ என்ன செய்யறது? காதலியாக பார்க்காதீங்க. ஒரு கம்பெனின்னா பாருங்க, ரயில் பயணத்தில் ஒரு கம்பெனி கொடுக்குறாங்க, அவங்க ஸ்டாப் பண்ணி இறங்கி போயிடுறாங்கல்ல. அப்படி நீங்கள் நினச்சிக்கிட்டு பழகினீங்கன்னா அவங்களுக்கு பாதிக்காது. புது கம்பெனியை நீங்கள் பார்த்துக்கிறீங்க, அடுத்து அவங்களும் புது கம்பெனின்னு பார்த்துக்குறாங்க. அதையும் துரோகமாக பார்க்குறீங்க, ஏமாத்துறாங்கன்னு பார்க்குறீங்க, உங்களை பயன்படுத்திட்டாங்கன்னு பார்க்குறீங்க. நீங்களும் அவங்களை பயன்படுத்துறீங்கல்ல. அதனால அப்படி வெறுப்புணர்வை காட்டாதீங்க. அந்த வெறுப்புணர்வை காட்டிங்கன்னா உங்களுக்கு உடல் ரீதியாக, மனம் ரீதியாக, பொருள் ரீதியாக இழப்பு தான் ஏற்படும். அதனால அவங்களை கம்பெனியான பாருங்க, காதலியாக பார்க்காதீங்க. இதை செய்ய காதல் சிறப்பாக இருக்கும்.